வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளுடைய ரிசர்வ்ஸ்லேருந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாலரை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கத்தை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 740 மெட்ரிக் டன் தங்கம் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 779 மெட்ரிக் டன்னாக ஆக்கிட்டாங்க. ஆனால் டாலர் ரிசர்வ்ஸ் குறையுது. இது அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, ஏன்னா எங்களுக்கு எதிராக 50% டேரிஃப் போடுறீங்களா, அதற்கு பதிலடி அப்படின்னு பண்ணுறாங்க. இது இந்தியா மட்டும் பண்ணலை, சைனா பண்ணுறாங்க, பல நாடுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னது அது ட்ரெஷரி பில்னா என்ன? ஏன்னா இந்த டாலர் ரிசர்வ்ஸ்ன்றது ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஷரி பில்னா என்ன, ஏன் தங்கத்துக்கு மாறுறாங்க, என்னெல்லாம் மாற்றங்கள் உலகத்தில் நடக்கும், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒரு ஃபாரெக்ஸ் ரிசர்வை வச்சுருப்பாங்க. இப்போ ரிசர்வுன்றது என்னென்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. ஸோ பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களே, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 1,00,000 ரூபா போட்டு வச்சுருக்கீங்கன்னு வைங்க, அதுதான் உங்களுக்கு ரிசர்வ். ஸோ அந்த 1,00,000 உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் திடீர்னு தேவைன்னு வைங்களேன், அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையானதை செலவு பண்ணுவீங்க. ஒருவேளை வருமானம் ஜாஸ்தியாக வருதுன்னா சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ சேவிங்ஸுன்றது ஒரு ரிசர்வ். இதே மாதிரி தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வுங்க. ஸோ நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணுன்னா, க்ரூட் ஆயிலோ கோல்டோ எந்த பொருளை இம்போர்ட் பண்ணணுன்னாலும் நமக்கு வந்துட்டு ஃபாரின் கரன்சி தேவை, குறிப்பாக டாலர் தேவை. ஸோ அந்த டாலரை மெயினாக ரிசர்வாக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் தங்கத்தையும் ரிசர்வாக வச்சுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பேசிக்ஸாக ஒரு சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி. வருஷம் வருஷம் நம்ம வந்துட்டு பல எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பல இம்போர்ட் பண்ணுறோம். மெயினாக அந்த டாலரை ரிசர்வாக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் தங்கத்தை ரிசர்வாக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் 2 இருக்குது, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் ட்ரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 வகையான ரிசர்வ் வச்சுருப்பாங்க. ஆனால் மெயினாக என்னென்னா ஃபாரின் கரன்சியும், குறிப்பாக டாலரும், இன்னொன்று கோல்டு. ஸோ இதை ரிசர்வாக வச்சுக்கிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு இம்போர்ட்ஸுக்கு இப்போ தேவை டாலர். அதுக்கு எங்கேருந்து டாலர் கிடைக்கும்? நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டாலரை ஏர்ன் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது இல்லாமல் டாலர் வந்துட்டு நிறைய இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோர்டு கம்பெனி வந்து இங்கே ஆரம்பித்தாங்கன்னா அவங்க டாலரை கொண்டு வருவாங்க. ஸோ டூரிசம், வெளிநாட்டு ஆளுங்கள்லாம் இங்கே வரும்போது டாலரை கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு உள்ளே வருது, வெளியில் போகிறது நம்மளுடைய இம்போர்ட். அதாவது டாலர் நம்ம எப்போ செலவு பண்ணுவோம்னா இம்போர்ட்டுக்கு. ஸோ ஒருவேளை நிறைய டாலர்ஸ் சம்பாதிக்கிறோன்னா ரிசர்வை ஏற்றிடுவோம், நம்ம சேவிங்ஸை ஏற்றுற மாதிரி. திடீர்னு வரல, டாலர் பெருசாக வரல. 1991 நம்மளுக்கு கிரைசிஸ் வந்துச்சு. டாக்டர் மன்மோகன் சிங் ரொம்ப குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணார்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த ரிசர்வ் பயங்கரமாக குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த ரிசர்வ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அந்த ரிசர்வில் ட்ரெஷரி பில்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த டாலர்னு சொல்கிறல கரன்சி, அது வந்து யூஎஸோடைய ட்ரெஷரி பில்லை வச்சுருந்தாங்க, இப்போவும் வச்சுருக்காங்க. ட்ரெஷரி பில்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, யூஎஸோடைய கடன் பத்திரங்க. இப்போ நம்ம இந்தியாவும் இந்த மாதிரி நிறைய ட்ரெஷரி பில் பண்ணுவோம். அது பேசிக்கலாக என்னென்னா கடன் வாங்குறது. அந்த கடனுக்கு வட்டி தருவாங்க. யூஎஸை பொறுத்தவரை ஏறக்குறைய 4% வட்டி தருவாங்க. ஏன்னா அவங்களுடைய கணக்கு என்னென்னா வருஷத்துக்கு 2% இன்ஃப்ளேஷன் வருது. ஸோ 2% பணத்துடைய டாலருடைய மதிப்பு குறையுது. அதனால் கூட ஒரு 2% வச்சுக்கோங்க, 4% அப்படின்வாங்க. ஸோ அதை யாரெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு 4% வட்டி யூஎஸ் கவர்மெண்ட் தரும். ஸோ கோல்டை நம்ம வச்சுக்கலாம், இந்த மாதிரி ட்ரெஷரி பில்லையும் வச்சுக்கலாம். கோல்டை வச்சா என்ன ஆக போகுது? கோல்டு அப்படியே தானே இருக்க போகுது. அதுக்கு நம்ம ட்ரெஷரி பில்லை வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அட்லீஸ்ட் 4%ஆவது ஏறுதுல்ல. அது 2% இன்ஃப்ளேஷனால் டாலர் மதிப்பு இழந்தாலும் இன்னொரு 2% ஏறுதில்ல. அதனால் பெட்டர் ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு இத்தனை காலம் எல்லா கண்ட்ரீஸுமே நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் யூஎஸோடைய ட்ரெஷரி பில்லை வைப்பாங்க. யூகேவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், சைனா, இந்தியா, இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே அதை வச்சுருப்பாங்க. ஏன்னா டாலர் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சி அப்படின்றனால. இது எப்படி டாலர் இன்டர்நேஷ்னல் கரன்சி ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு காலமாக பார்த்தீங்கன்னா டாலர் ஒன்றும் பெரிய முக்கியத்தில் இல்லை. அதுக்கு முன்னாடி பவுண்டு தான் இருந்துச்சு. எப்பயுமே பணத்தை ஒரு கண்ட்ரி அச்சடிக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் கோல்டை பேக்கப்புக்கு வச்சுப்பாங்க. ஏன்னா கோல்டு காயின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சுற்ற முடியாதுல்ல. அதனால் எவ்வளோ பணம் அச்சடிக்கிறாங்களோ அதற்கு நிகரான கோல்டை ரிசர்வாக வச்சுருந்தாங்க.
இதெல்லாம் பல ஆண்டு காலம் முன்னாடி. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு ரிசர்வ்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. இந்த சூழலில் வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே பிரெட்டன் வுட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாம் கூடினாங்க. அப்போ யுஎஸ் கவர்மெண்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா, யுஎஸ் டாலரை இன்டர்நேஷ்னல் கரன்சியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் யுஎஸ் டாலரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு கோல்டை ரிசர்வாக வச்சுப்போம், பேக்கப்பாக வச்சுப்போம். ஸோ ஒவ்வொரு $35க்கும் 1 அவுன்ஸ் கோல்டு, அதாவது 28 கிராம் கோல்டு பேக்கப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை டாலர் வேண்டாம், அதற்கு நிகராக கோல்டை மாற்றிக்கணுன்னா எங்களுடைய ஃபெட் ரிசர்வுக்கு வந்தீங்கன்னா, ஃபெட் ரிசர்வ்ன்றது என்னென்னா இந்தியாவில் ஆர்பிஐன்னு சொல்கிறோம்ல, அங்கே வந்து அது ஃபெட் ரிசர்வ். ஸோ ஃபெட் ரிசர்வுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் $35 கொடுத்தீங்கன்னா 1 அவுன்ஸ் தங்கம் தந்துடுவோம் அப்படின்றாங்க. இது எப்போ நடக்குது? 1944. ஸோ அப்பத்துலேருந்து டாலர் வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னல் கரன்சி ஆயிடுச்சு. ஆனால் 1971 என்ன ஆச்சுன்னா, இதுக்கு மேலே திவால் ஆயிடுவோம் நம்மளால் கோல்டை கொடுத்தா. ஏன்னா அந்த காலத்தில் 1944 பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் எக்கானமியாக இருந்துச்சு. ஏன்னா வேர்ல்டு வார் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணல, அவங்க பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல, யூகே மாதிரியோ மற்ற கண்ட்ரிஸ் மாதிரியோ. ஸோ கோல்டு ரிசர்வ்ஸும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் நிறையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் 1971 பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஜப்பான் மாதிரி எக்கானமிலாம் நல்லா ரெசரெக்ட் ஆயிடுச்சு, ஜெர்மனி ரெசரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ யூஎஸோடைய எக்ஸ்போர்ட்ஸ் எக்கனாமிக் டாமினேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. டாலரை இவங்க ஏகப்பட்டது பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் 1971 ஆகஸ்ட் 15 ரிச்சர்ட் நிக்சன் யூஎஸ் பிரசிடென்ட் உலகத்துக்கே ஒரு ஷாக் கொடுத்தாரு. அதுதான் நிக்சன் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னார், இனிமேல்லாம் நாங்கள் வந்துட்டு கோல்டெல்லாம் தர முடியாது. ஸோ ஒவ்வொரு $35க்கும் 1 அவுன்ஸ் ஆஃப் கோல்டுன்ற அந்த ஃபிக்ஸ்டு ரேட்லேருந்து நாங்கள் வெளியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதற்கப்புறம் இந்த மாதிரி கோல்டை பேக்கப்பாக வச்சு டாலர் இருக்குன்ற நம்பிக்கை போக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா, ஏன்னா $35க்கு ஒரு அவுன்ஸ் கோல்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வைங்களேன் $3500 1 அவுன்ஸ் கோல்டு, ஏறக்குறைய 10,000% ஏறிடுச்சான். ஸோ அந்த டாலருடைய மதிப்பு அவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. ஸோ இந்த சூழல்லையும் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் யூஎஸ் எக்கானமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால எப்பயுமே யூஎஸ் ட்ரெஷரி பில்லை வாங்கி ரிசர்வாக வச்சுப்பாங்க. இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே அவங்க அங்கங்கே டேரிஃப்னு போடுறாங்க. யூஎஸ் டாமினேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2022 பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்த மாதிரி நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை வச்சுருந்தாங்க யூஎஸ் டாலரை. திடீர்னு அவங்க இந்த உக்ரைன் வாருக்காக அமெரிக்கா எல்லாத்தையும் முடக்கி போட்டுருச்சு. ஸோ அப்போ தான் மற்ற நாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம இந்த மாதிரி யூஎஸ் டாலரையே நம்பிக்கிட்டு இருந்தால் திடீர்னு அவங்க முடக்கிட்டா முடிஞ்சு போச்சே அப்படின்னு. இப்போ ட்ரம்ப் வந்தோடனே மேலும் டேரிஃப்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தார். அது இல்லாமல் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. அது பிரகாரம் ஏகப்பட்ட செலவு பண்ண போகிறாங்க அமெரிக்காவில். அப்போ ஏகப்பட்ட டாலர் அச்சடிக்க போகிறாங்க. ஏகப்பட்ட டாலர் அச்சடித்தா டாலருடைய மதிப்பு குறைய போதா? ஸோ இவங்க எப்படி அச்சடிப்பாங்க? இந்த மாதிரி ட்ரெஷரி பில் அப்படின்னு இது பண்ணுவாங்க. அது கடன் வாங்குவாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டாலரை பிரிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ டாலர் மதிப்பு இழக்க போதா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட்ஸ்லாம் குறிப்பாக சைனா ஆரம்பித்தாங்க. எதுக்கு இவ்வளோ ட்ரெஷரி பில்லை வைக்கணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம். கோல்டு இவ்வளோ நாள் என்ன யோசிச்சாங்க, கோல்டு அப்படியே தானே இருக்குது, டாலர்னால் ஒரு 4% வரப்போதே அப்படின்னு. ஆனால் கோல்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏற ஆரம்பிச்சிது. சரி பெஸ்ட்டு நம்ம கோல்டுக்கு மாற்றுவோன்னு ரிசர்வ்ஸை குறைச்சி கோல்டுவை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம நாடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயினான ஆர்கனைசேஷன் எதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ தானே டொனால்ட் ட்ரம்ப் நம்மளுக்கு 50% டேரிஃப் போட்டிருக்காரு. இந்த சூழலில் இப்போ பார்த்திங்கன்னா 740 மெட்ரிக் டன் தங்கம் ரிசர்வில் இருந்துச்சு. அதை 779 மெட்ரிக் டன்னாக ஆக்கிட்டாங்க. அதே சமயத்தில் ட்ரெஷரி பில் இருக்குல்ல டாலர், அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா ட்ரெஷரி பில் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நம்ம மொத்த ஃபாரெக்ஸ் ரிசர்வில் தங்கம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் 12% தான். ஸோ ட்ரெஷரி பில் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன ஆக போகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாடுகள்லாம் தங்கத்துக்கு மீண்டும் மாற ஆரம்பிக்கிறாங்க. டாலரை மேலே இருக்கிற நம்பிக்கையை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் முதல்ல என்ன ஆக போகுதுன்னா, தங்கம் விலை கண்ணா பின்னான்னு ஏறப்போகுதுங்க. ஏற்கனவே கடந்த 4-5 நாளாகவே பார்த்திங்கன்னா தங்கம் ஏறிக்கிட்டே இருக்குது, இன்னும் மேலும் ஏறப்போகுது. அதே சமயத்தில் டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. ஸோ டாலர் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுற கரன்சி. அந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. இதற்கு காரணம் யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு, அமெரிக்கன் எக்கானமி.
அமெரிக்கா வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்னு சொன்னாலும் உலக நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் தரோம் வார்ஸுக்கெல்லாம் ஃபண்டு பண்ணுறோம், உக்ரைனுக்கு ஃபண்டு பண்ணுறோம். இந்தியா தான் இந்த வாருக்கே இது பண்ணுறாங்க, ரஷ்யாவுடைய ஆயிலை வாங்கி இந்தியா தான் காரணமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய எல்லா எக்கானமிக்கும் நம்ம தான் ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ட்ரெஷரி பில்லை வாங்கி வாங்கி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஷரி பில்லை குறைக்க குறைக்க அமெரிக்கா ஆட்டம் காண ஆரம்பிக்கும், டாலர் ஆட்டம் காண ஆரம்பிக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல மூவ். காரணம் என்னன்னா, ஒரே கரன்சியை நம்பியே இருக்கக்கூடாது, தங்கத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லா கண்ட்ரீஸுமே தங்கத்தை பேக்கப்பாக வச்சு தான் கரன்சியை பிரிண்ட் பண்ணாங்க. இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி பிரிண்ட் பண்ணுறாங்களான்னா கிடையவே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம், ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி. ஜிடிபின்னா என்ன, எவ்வளோ பொருள் உற்பத்தி ஆகுதோ அந்த பொருள்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ல. இப்போ இத்தனை ஆயிரம் சைக்கிள், இத்தனை ஆயிரம் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் பண தேவை இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். அதுதான் ஃபியட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எந்த கண்ட்ரியுமே கோல்டை பேக்கப்பாக வச்சுட்டு பண்ணுறதில்ல. அதே சமயத்தில் நம்முடைய ரிசர்வ்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த ரிசர்வ்லேயும் எதற்கு டாலரை மட்டுக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதற்கு பதில் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.